Hi friends, welcome to Craft New Channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அந்த வீடியோ எதை பத்தி அப்படினா இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்க்க போறோம். சோ என்ன கிராஃப்ட் அப்படினா இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துர்க்கேன். இது வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ். சோ இந்த பாக்ஸ் வச்சு நாம ஒரு ஈஸியான ஒரு டெஸ்க் ஆர்கனைசர் வந்து பண்ண போறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஆர்கனைசர் தான். இந்த மாதிரி ஒரு அட்டைப்பொட்டியும் ஒரு பெரிய கார்ட்போர்ட் இருந்தாலே போதும். சோ நம்ம வந்து ஈஸியா வந்து இந்த ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட் சுத்தியும் இருக்கு பாத்தீங்களா, இந்த நாலு பக்கமும் இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நமக்கு தேவைப்படாது. இது நம்ம வேற கிராஃப்ட்க்கு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம உள்ளே வைக்க முடியாது, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம உள்ளே வச்சாலும் அப்படின்னா நமக்கு வந்து திங்ஸ் அதிகமாக வைக்க முடியாது. அதனால் நம்ம வேறு கார்ட்போர்டு தான் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எல்லா கார்ட்போர்ட்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்மளோட கார்ட்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த பாக்ஸை வந்து நிறுத்தி பாருங்கள், நமக்கு வந்து கரெக்டாக ஹைட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இன்றைக்கி ஒரு குட்டி ஆர்கனைஸ் தான் ரெடி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் ஒரு 2 ரேக் இருக்க மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு ஓரியோட பாக்ஸ் தான். ஸோ இந்த பாக்ஸில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ நிறுத்தி வச்சு பார்த்துக்கோங்க நமக்கு ஹைட் வந்து போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதனால் வந்து இந்த அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு பேப்பர் வந்து ஒட்டிக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேப்பர் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து சென்டரில் ரெட் கலரும் சுற்றியும் வந்து ஒயிட் கலரும் இருக்க மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா அது வந்து கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் கலர் ஒட்டிடலாம். இதுக்கப்புறம் சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் வந்து ஒட்டிக்கலாம். இது ஒட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்டியிருக்கேன். ஸோ நீங்களும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ மீதி இருக்க இடத்துலையும் நம்ம வந்து பேப்பர் வந்து ஒட்டிடலாம். நான் சொன்ன மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேப்பர் வந்து அதோட சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒட்டிடலாம். ஒட்டிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க, மடித்து ஒட்டிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி இருக்கிறது தெரிவிக்காது. அதனால் நம்ம வந்து இதே மாதிரி வந்து 4 சைட்ஸ் இருக்கு இல்லையா, 4 பக்கமும் அதே மாதிரியே ஒட்டிக்கலாம். இப்போது நான் ஒரு பக்கம் வந்து பர்ஃபெக்டாக ஒட்டிட்டேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் ஒட்டிக்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு கலர் பேப்பர்ஸ் ஒட்டிக்கலாம். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒயிட் கூட பண்ணலாம், இல்லை பிளாக், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் ஒட்டுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பேப்பர் ஒட்டி வந்து ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்க 2 சைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் வந்து ஒட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பரான ஆர்கனைசர் வந்து பாதி வந்து வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறமா சைட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சைட்ஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலரும் ரெட் கலரும் கலந்த மாதிரி தான் நான் ஒட்டிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒயிட் கலர் வந்து ஒட்டுறேன். ஒரு பக்கம் வந்து ஒயிட் கலர் ஒட்டிக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து பாதி வந்து ரெட் கலர் மாதிரி ஒட்ட போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பக்கமும் சைடு அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பேப்பர் விட்டுட்டு அப்புறம் ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி. அப்புறம் அதையுமே நம்ம வந்து ஒரு கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மடித்து வந்து பின்னாடி வந்து ஒட்டிக்கோங்க. அப்படி ஒட்டுறதுனால நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். அதனால தான். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதியோட ரெட் கலர் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ரேக் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரேக்குக்காக பிளாக் கலரில் இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்து அதோட சைஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ அந்த கார்ட்போர்டை அதோட சைஸ்க்கு எடுத்து பிளாக் கலர் பேப்பர் வந்து ஒட்டி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நேராக ஒட்டிக்கலாம். இது வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஒட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஒட்டிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், இது ஒட்டியாச்சு. இந்த கலர் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு என்னாச்சு அப்படின்னா நல்லா சாயம் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ஒயிட் கலர் வந்து ஆயிடுச்சு. அதனால தான் அது வந்து சீக்கிரமாக போயிடும். நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ரேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து அப்படியே அதில் ஒட்டிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த ரேக், இதை வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்டோட சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். அந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேயுமே நம்ம இன்னும் கொஞ்சம் ரேக்லாம் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இது மட்டும் ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம இதில் அதிகமான திங்ஸுமே வைக்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணுறேன். இல்லை எனக்கு இது மட்டுமே போதும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து டோர் மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணிக்கோ நான் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டோர்லாம் எதுவுமே செய்ய போகிறதில்ல. நான் வந்து அப்படியே ஓப்பனாக தான் செய்ய போகிறேன்.
இப்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த பக்கம் ரேக் மாதிரி ரெடி பண்ணணுன்ட்டு, அதுக்கு நம்ம இந்த பக்கம் ஒரு கார்ட்போர்டு ஒட்டிக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் மடக்கி எடுத்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த இடத்துல வந்து நான் ப்ளூ கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்க போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர். ஸோ இது ப்ளூ வந்து அப்படி எடுத்து ஒட்டிடலாம், ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்ததாக அப்படியே வந்து இந்த பக்கம் திருப்பி நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கனாலே இந்த பக்கமும் இந்த மாதிரி பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் விட்டு அதை வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி மடித்து பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம அந்த அட்டையை வந்து நடுவில் வச்சு ஒட்டிடலாம். அதுக்கும் நான் வந்து பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு ஒட்டிடலாம். இது வந்து நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஃபெவிகால் கொஞ்சம் அப்படியே பண்ணிவிட்டு நம்ம இதை அப்படியே வந்து எடுத்து ஒட்டிடலாம். ஏன்னா நம்ம பேப்பரை ஒட்டியிருக்கோம் இல்லையா ரெண்டு பக்கமுமே, அது ஈஸியாக ஒட்டிக்கும். அதனால் நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டிக்கிறேன். இது வந்து நீங்கள் என்ன கம் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம், ரொம்ப அழகாக தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு கலர் பேப்பர் ஒட்டினாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்னே சொல்லலாம். கிராஃப்ட் பண்ணுறேன், கிராஃப்ட் திங்ஸ் நிறையா வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே இடமே பத்தாது. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்போ மடித்து அதே மாதிரி அங்கேயும் ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கீழே வந்து பேஸ்க்கு வந்து ஓப்பனாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி பிங்க் கலரில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அந்த கலர் வந்து மேலே வர மாதிரி பார்த்து நீங்கள் ஒட்டி விட்டுக்கோங்க. அல்லது இது வந்து ஒரு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஆர்கனைசர். இப்போ நம்ம இதில் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சிடலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ரேக்ஸ் இருக்குது. ஸோ 5லையுமே நம்ம நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு சூப்பரான கிராஃப்ட். ரொம்ப வேஸ்ட்டான கார்ட்போர்டு வச்சு நம்ம இது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் செஞ்சுருக்க ரேக் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரையான்ஸ் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து வைக்கிற அளவுக்கு நான் வந்து ஹைட் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அப்படி ஒரே நமக்கு என்ன ஹெச்சாக வந்து ஹைட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹைட் வச்சு பார்த்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அப்போ இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி பட்ஸ் கிராஃப்ட் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து பட் கிராஃப்ட் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு என்ன கிராஃப்ட் ஐடியாஸ் வேணும் அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த யூடியூப்லேருந்தே பார்த்திங்கன்னா டிசபிள் கமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து அதுவே வந்து வந்துடுது. நாங்கள் எத்தனை டைம் வந்து அந்த ஹெல்ப் ஃபார் ரிவ்யூன்னு எடுத்து விட்டாலும் அது வந்து அப்படியே தான் மாறிடுது. அது வந்து யூடியூப்லேருந்து இன்னும் அவங்க வந்து சரி பண்ணாமே இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து பாதியெல்லாம் வரதே இல்லை எங்களுக்கு. நாங்கள் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது யூடியூப்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக எல்லாமே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் சரி பண்ணோன்னே நம்ம எல்லா கமெண்ட்ஸ்க்குமே வந்து ரிப்ளை பண்ணிடலாம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேக்கில் நான் வந்து ஃபெவிகால் அப்புறம் பெரிய பெரிய கம்மில் வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய ரேக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்து கிராஃப்ட் நைஃப்லாம் வச்சுக்கிற அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான நீங்கள் இந்த கிராஃப்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.